Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் Churma Ladoo. இது ரொம்ப ரிச்சான ஹெல்த்தியான ராஜஸ்தானி cuisine ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கொரகொரப்பாக இருக்கிற கோதுமை மாவு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அது இல்லாதவங்க நீங்கள் நார்மல் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். இது கூடவே நெய் 1/4 கப் ஊற்றிக்கோங்க. மாவு நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. மாவு நெய் நல்லா மிக்ஸ் ஆகிட்டா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி மொத்தமாக ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஹார்டாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாதுங்க. இதுக்கு இந்த லட்டுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். அதனால் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவு மேலே ஒரு ஈர துணியை போட்டு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா ஹார்டாக இருக்குது. இப்போ திரும்பி இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. பிடி கொழுக்கட்டை மாதிரி இதே மாதிரி எல்லா மாவும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண எல்லா மாவும் ரெடி பண்ணியாச்சு. அது வரைக்கும் ஒரு துணியை போட்டு நம்ம மூடி வச்சிடுவோம். இப்போ இந்த மாவை வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் நெய் 3/4 கப் ஊற்றிக்கோங்க. இப்போ நெய் சூடானதும் நம்ம பிடிச்சி வச்ச கோதுமையை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு எந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தீங்களோ அதுலேயே எடுத்துக்கோங்க. நெய் ஒரு சொட்டு கூட வீணாகாது. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த நெய் நமக்கு தேவைப்படுது லட்டுக்கு. மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பியாக லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஏன்னா மாவு உள்ளேயும் வேகணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறினதும் சின்ன சின்ன பீஸாக கையில் உடச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிக்கக்குள்ளவே தெரியும் மாவு உள்ளேயும் வெந்திருக்கு, மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பெரிய ஹோல்ஸ் இருக்கிற ஒரு ஜல்லடையில் இது எல்லாத்தையும் நம்ம ஜெலிச்சிக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் சின்ன ஹோல்ஸில் ஜெலிக்கக்கூடாதுங்க, பெருசில் தான் ஜெலிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஜெலிச்சிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற துண்டெல்லாம் அங்கேயே தங்கிடும். இதை நீங்கள் திரும்பி இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து திரும்பி ஜெலிச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே மாவு நல்லா ஜெலிச்சாச்சுங்க. இந்த மாவு கூட ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஜாதிக்காயை துருவி போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இந்த ஜாதிக்காய் ரொம்ப முக்கியம்.
இந்த மாவு கூட ஏலக்காய் தூளும் ஜாதிக்காயும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை வட்ட நெய் இருக்குது இல்லைங்களா, அதிலே வெல்லம் 3/4 கப் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த நெய்யோட வெல்லம் கரைஞ்சா போதும். கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. இது ஏன்னாக்கா நம்ம அந்த மாவு கூட கொட்டக்குள்ளே நம்ம மேலே தெளிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது இந்த மாவில் கொட்டிக்கோங்க. டைரெக்டாக கை வைக்க வேணால், ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு கரண்டியால் இந்த மாவையும் வெல்லத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா நெய் ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகாதுங்க. வெல்லம் டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ கரண்டியால் நல்லா கலந்தாச்சு. ஓரளவுக்கு சூடு ஆறுனதும் கையால் நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கசகசா ரொம்ப முக்கியங்க. இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி லட்டு பிடிக்க வேண்டாங்க, நெய்யெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த லட்டை கசகசாவில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த லட்டுக்கு இதுதாங்க ரொம்ப முக்கியம். இதே மாதிரி எல்லா லட்டையும் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சூர்மா லட்டு ரெடி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை கூட இந்த லட்டையும் குண்டு குண்டு விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள்.